எழுந்து நிற்போம். வருக பாட்டு பாடுவோம். பாடல் இலக்கம் 19. பாடல் இலக்கம் 19. வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, திருச்சபையின் வழிபாட்டு ஆண்டிலே புதிய ஒரு ஆண்டை இன்று நாங்கள் தொடங்குகின்றோம். இன்று திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிறு தினம். இந்த நாளிலே நாங்கள் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் கொண்ட மக்களாக வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். திருவருகை இயேசுனுடைய பிறப்புக்காக நாம் நம்முடைய இதயத்தையும் வாழ்வையும் ஆயத்தம் செய்யும் நாட்கள். இது முதலாவது ஞாயிறு. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை விழித்திருந்து செபிக்குமாறு அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துமாறு அழைக்கிறார். எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு காத்திருக்குமாறு அழைக்கிறார். அப்படி நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்ற வேளையிலே அவர் நமது நெஞ்சுக்குள்ளே வந்து பிறப்பார், நமது வாழ்வை ஆசீர்வதிப்பார் என்ற உறுதியோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க நமது குறைகள் குற்றங்களுக்காக இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு இந்த பலியிலே பங்கேற்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வர இருக்கும் அது கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்திலே சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பிலே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதிலிருந்து நீதியின் தளிரொன்று முளைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கு ஜூதார் வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிரொன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாள்களில் ஜூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். ஜாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கதுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழிகளை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கை ஒழுங்குமுறைகளையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளதாயிரு விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய தூயர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையும் கடவுள் முன் நீங்களும் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, Alleluia, Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகிலே மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேர்மோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வழி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும், அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, இன்று திருச்சபையானது திருவருகை காலத்தை தொடங்குகின்றது. திருவருகை காலம் என்பது எதிர்பார்ப்பின் காலம், அது நம்பிக்கையின் காலம். திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கமும் இதுவேதானாகும். கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவிற்காக நம்மை சிறப்பாக தயாரிக்கின்ற காலம் இந்த காலம்தான். அன்றைய நாளிலே இஸ்ராயல் மக்கள் கிறிஸ்துவின் முதல் வருகைக்காக வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருந்தார்கள். மெசியா வருவார், நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் என்று ஏங்கி தவித்தார்கள் என்று சொல்லுகிறது முதலாவது வாசகம். ஆனால் தொடக்க கால கிறிஸ்தவர்களோ கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கினர் என்கிறது இரண்டாம் வாசகம். மேலும் உலக நாடுகளை சமாதானத்திலே ஒன்று சேர்க்க வந்த கிறிஸ்து தனது சாவினாலும் உயிர்ப்பினாலும் வான் வீட்டின் கதவுகளை திறந்து விட்டார். அவரது இறுதி வருகையின் போது நமக்கு நிறைவான மீட்பை அவர் அளிப்பார். ஆனால் நிகழ்காலத்திலே அவர் அருள் வாக்கு, அருள் அடையாளங்கள், அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் ஆகியவற்றின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் அவர் வந்து கொண்டே இருக்கிறார். இயேசுவின் இரண்டாம் வருகை எப்போது நிகழும்? இதற்கு மறுமொழி, அந்த நாளும் வேளையும் எவருக்கும் தெரியாது. அதுபோக காலங்களையும் நேரங்களையும் அறிவது நமக்கு உரியதே அல்ல என்று சொல்லுகிறது விவிலியம். அன்பானவர்களே, தாவீது என்னும் பெருமரத்தின் தளிர் இயேசு. தளிர் என்பது அவரது பெயர். இதோ தளிர் என்னும் பெயரினர் மண்ணுலகிலே பிறப்பார். அரச குலத்திலே தோன்றிய அவர் அரசர்க்கே உரிய முறையிலே நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவார். மாறா அன்பருக்கு மாறா அன்பரசராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் விளங்குவார். எளியோருக்கு மீட்பளிப்பார். பூவுலகை நீதியுடன் ஆட்சி செய்வார்.
நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். எளிய மக்களை அவர் காப்பார், கொடியவர்களை அவர் நொறுக்கி விடுவார். நீதியின் அரசராகிய இயேசுவின் பிறப்பிற்கு தயார் செய்யும் நாம் நீதியை நிலைநாட்டுகின்ற வேட்கை உள்ள மக்களாக வாழுகின்றோமா என்று நம்மையே ஒரு கணம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்திலே நாம் அனைவரும் புனித வாழ்வு வழியாக இயேசுவின் வருகைக்கு தயார் செய்ய இன்றைய நாள் 2ஆம் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனிதம் நம்மிலே வளர இறைவன் கொடுத்திருக்கிற உதவி என்பது அவரது கட்டளைகளை அனுசரிப்பதாகும். கட்டளைகள் அனைத்தும் சுமையானவை அல்ல, அவை நம்மை இறைவனோடு இணைக்கும் பாலங்களும் சாதனங்களும் ஆகும். எனவே இறைவனது கட்டளைகளின்படி நடந்து அன்றாட நமது வாழ்வை புனிதப்படுத்துவோம். கட்டளைகளை அனுசரிப்பது என்பது தொடர்ந்து நமது வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாபெரும் கடமையாகும். இந்த கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் புனித வாழ்க்கையிலே முன்னேற்றம் காண முடியும். இந்த கட்டளைகள் கடவுளால் நமக்கு தரப்பட்டவையாகும். இவற்றை பின்பற்றுவதற்கு வேண்டிய சக்தியை இறைவன் தாமே தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இறைவனை மன்றாடுவோம். அத்தோடு இயேசுவின் வருகைக்கு நம்மை தயார் செய்ய சிறந்த முக்கியமான வழி நாம் செபிக்கும் மக்களாக திகழ வேண்டும் என்பதே. இயேசு கெத்செமனி தோட்டத்திலே தமது தந்தையை சந்தித்தது செபத்தின் வழியாகத்தான். எனவேதான் இங்கே தங்கி என்னுடன் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியிலும் எந்த நேரமும் செபித்து விழிப்பாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். புனித பவுலடிகளாரும் இடைவிடாது செபியுங்கள் என்று கிறிஸ்தவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். எனவே நாம் இயேசுவோடு செபிக்க வேண்டும், இயேசு வழியாக செபிக்க வேண்டும், எந்த நேரமும் செபிக்க வேண்டும், இடைவிடாது செபிக்க வேண்டும், பாவத்தின் மேல் வெற்றி கொள்ள செபிக்க வேண்டும். செபமே வாழ்வாக, வாழ்வே செபமாக அமைய வேண்டும். அப்போதுதான் நாம் மனுமகன் முன் நிற்க வல்லவராக இருப்போம். திருவருகை காலம் சிறப்பான முறையிலே செப காலமாக நாம் எல்லோருக்கும் அமைய வேண்டும். செபத்திற்கும் வாழ்வுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நாம் எப்படி செபிக்கிறோமோ அப்படித்தான் நாம் வாழ்கின்றோம். நாம் எப்படி வாழ்கின்றோமோ அப்படித்தான் நாம் செபிக்கின்றோம். நன்றாக செபிக்கவில்லை என்றால் நன்றாக வாழவில்லை, நன்றாக வாழவில்லை என்றால் நாம் நன்றாக செபிக்கவில்லை. இயேசு நாம் நல்வாழ்வு வாழ உதவுமாறு நாளும் பொழுதும் மன்றாடுவோம். இறைவன் இயேசு நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் முதலிடம் பெற்று நம் வாழ்வின் நடுநாயகமாக விளங்குமாறு தினமும் செபிப்போம். அன்பும் நீதியும் அமைதியும் ஊரிலும் உலகிலும் நம் நெஞ்சங்களிலும் தழைக்க அருள் பொழியுமாறு இந்த திருப்பலி ஊடாக ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். பாடல் பக்கம் 6. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய
தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை தேடி வருகிற காலம், நமது இதயத்துக்குள்ளே பிறந்து நம்மோடு இதயத்திலே இருந்து வாழ்வதற்கு ஆசைப்படுகின்ற காலம். நமது இதயம் என்ற ஆலயம் புனிதமாக இருந்தால், தூய்மையாக இருந்தால், நமக்குள்ளே தங்கியிருந்து வாசம் செய்து நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டே இருப்பார். அந்த ஆசீர்வாதங்களை நம்மேல் பொழியுமாறு நமது தேவைகளுக்காக இந்த நேரத்திலே மன்றாடுவோமாக. புதியதோர் உலகு செய்யும் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் அனைவரும் விழிப்பாயிருந்து மனம் சோர்ந்து போகாமல் அநியாயம், போர், வன்முறை போன்ற தீயவை அனைத்தும் அகன்றிட குரல் கொடுத்து உமது வருகையின் போது நீர் விரும்பும் புதிய உலகம் கண்டு மகிழும் வண்ணம் உழைத்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விழிப்பாய் இருக்க எங்களை அழைக்கும் இறைவா, ஒழுக்கக்கேடு, களியாட்டம், குடிவெறி, சண்டை சச்சரவு என சமுதாயத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று பொருள் நிறைந்த புதிய வாழ்வு வாழ அருள் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்கு அமைதியை தர அவதரிக்கின்ற இறைவா, இங்கே ஒரே குடும்பமாக கூடி நிற்கும் எல்லோரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தீமைகள் விலகி அமைதியும் அன்பும் பெருக்கெடுத்து ஓடவும் உமது வருகையின் போது விழிப்பாயிருந்து உமது ஆசியை பெற்றுக்கொள்ளவும் துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை மீட்க வல்லமையுடன் வருகின்ற இறைவா, உமது வருகையால் எமக்கு நல் ஞானத்தையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனத்திலே மன்றாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பான தெய்வமே, நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் உம்முடைய சொந்த பிள்ளைகள், எங்கள் பேரிலே இரக்கமாயிரும். நீண்ட தூர பயணம் செய்து வந்த நமது பிள்ளைகளை கருணையோடு கண்ணோக்கி அருளும். இந்த வேளையிலே நாங்கள் பகிரங்கமாக மன்றாடிய விண்ணப்பங்களையும் நம்முடைய நெஞ்சுக்குள்ளே சுமந்து கொண்டு வந்திருக்கிற நம்முடைய பல்வேறுபட்ட தேவைகளையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களை உமது அருள் வளத்தால் நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடல் இலக்கம் 35. பாடல் இலக்கம் 35. அடியோர் யாம் தரும் காணிக்கையை ஆண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பீர் ஆண்டவரே. பாவி என்றம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றம்மை பாராமல்
creation through your goodness with bread of us, which earth has given and human answer may to become what the bread of life blessed be God Father. Blessed are you, Lord God of all creation, through your goodness is wind of us, which earth has given and human answer may become for us the bread of life. எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம், மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பீர் ஆண்டவர். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவையினத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலே இருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியிலே வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், விண்ணகமோ மண்ணகமோ மது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யோன்மார்க், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகிலே உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, திருமுழுக்கு பெறாதவர்கள், இன்னும் நம்முடைய சைவ மத சகோதர சகோதரிகள் கரங்களை குறுக்கே வைத்து கொண்டு வாருங்கள், உங்களுக்கு நன்மை வழங்குவோம். ஏனையவர்கள் பயபக்தியாக திருவிருந்திலே பங்கேறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடல் இலக்கம் 53. பக்கம் 15. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை எழுத்தருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் திருவிழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவிலே நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடல் இலக்கம் 70. அம்மா என்று அழைத்தால் குழந்தாய் என்று வருவாய். அபயம் என்று சொன்னாய். அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்து கொள்வாய். வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றேன். வேண்டியதெல்லாம் தரும் என்று நான் சென்றேன். மீளா துன்பம் நான் அடைந்தேன். என் நிலை நான் உணர்ந்தேன். அம்மா உன்னை அழைத்தேன். அம்மா என்று அழைத்தார். குழந்தாய் என்று வருவாய். அபயம் என்று சொன்னால். அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்து கொள்வாய்.